கொஞ்சம் மேலே ஏறுங்க, கையில் ஒன்றுமே இல்லை. காது அடைச்சிருச்சு. ஆமா, எனக்கு போட்டு விடுறேன் கத்திட்டே போட்டு. ஒரு பழமையான அதுலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சோளிங்கரில் இருக்கிற ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோயில். இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன, இங்கே இருக்கிற ரோப்காரோட சேவை எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் கோயிலோட சிறப்புகள் என்ன, வரலாறுகள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கருங்கிற ஒரு கிராமத்தில் சுமார் ஒரு 750 அடி உயரம் உள்ள ஒரு மலைக்கு மேலே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட அடிவாரத்தில் உற்சவர் அருள் பாலிக்கிறாரு. அவரோட பேர் பக்தவச்சல பெருமாள். மலையோட இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா யோகா ஆஞ்சநேயரும் தரிசனம் தராரு. சோளிங்கரில் அமைஞ்சிருக்கிற இந்த மலைக்கோவில் சென்னை மாவட்டத்திலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், வேலூர் மாவட்டத்திலேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், திருத்தணி அரக்கோணம்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகலைன்னா உங்கள் ப்ரைவேட் வண்டியிலேருந்தும் நீங்கள் ரீச் ஆகலாம். அண்ட் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் அரக்கோணம் வரைக்கும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்து உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது சோளிங்கர் வர்றதுக்கு. சோளிங்கர் ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறையாவே இருக்குது இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் கடிகாச்சலம் மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு 2 பாதையாக பிரியுது. ஒரு வழி பார்த்தீங்கன்னா நடைபாதை, இன்னொரு வழி வந்து ரோப்காரில் போகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ரோப்காரில் தான் போகிறோம். இந்த ரோப்கார் சேவை எப்படி இருக்குது, என்ன டைமிங், இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் ரோப்காருக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் சோளிங்கர் மலைக்கு பேக் சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலே இருக்கிற அளவுக்கு வெயிட்டிங் ஹால் ஃபெசிலிட்டி வந்து பெரிய பெரிய ஃபேனோடவே அமைச்சிருக்காங்க. அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக க்ளீனாக நல்லா வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிநீர் வசதியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீட்டான ஒரு பாத்ரூமும் கூட இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. இந்த ரோப்காரோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த டைமிங் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே சேர்த்து 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் வீக்கெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா காலையில் 8லேருந்து 10 மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்துடுங்க. அப்போ தான் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் காலையில் ஒரு 1 மணிக்குள்ளே நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போக சரியாக இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இடைப்பட்ட அந்த லஞ்ச் டைமில் வந்து ஒன்று கீழே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லைனா மேலே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு உங்களுக்கு வீக்கெண்டில் வரும். ஸோ நாங்களும் அதே மிஸ்டேக் தான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே 9 மணிக்கு கிளம்பி இங்கே வந்து 11:30க்கு தான் ரீச் ஆனோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கியூ நாங்கள் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வந்ததுக்கப்புறம் 1 hour லஞ்ச் டைமுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேஸ்ட்டாக நாங்கள் 1 hour வெயிட் பண்ணி 2 மணிக்கு மேலே தான் நாங்கள் போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். ஸோ டைமிங் ரொம்பவே வந்து இந்த டைமில் ரோப்கார் போகிறப்ப டைமிங் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துருங்க. நமக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 4 பெட்டி தான் அனுப்புகிறாங்க. அதுலேயும் அப் அண்ட் டவுன் 4 பெட்டி தான் அனுப்புகிறாங்க. அதுலேயும் ஒரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேரை தான் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதனாலேயே கிட்டத்தட்ட வீக்கெண்டில் ஒரு 300-500 பேர் வந்தாங்கன்னா நமக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும். அதனால ஏர்லி மார்னிங் வரதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. இந்த ரோப்காரில் போகிற அனுபவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா ரோப்கார் வந்து பொறுமையாக நிதானமாக ஸ்மூத்தாக தான் போகுது, எந்தவித பயமுமே கிடையாது. ஸோ ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்து மேலே ஏற்றுறாங்க. கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க, கீழே இறங்குறதுக்கு ஒரு 4 நிமிஷம் படி எடுத்துக்கிறாங்க. ஸோ மேலே போக போக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சோளிங்கர் வில்லேஜோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அந்த வில்லேஜோட வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. அந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டே இந்த கோயிலோட சிறப்புகளையும் வரலாறையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நரசிம்மர் திருக்கோயில் 108 திவ்ய வைணவ தலங்களில் ஒன்றா இருக்குது.
ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் 65வது திவ்ய தேசமாக இருக்குது. நம்ம தொண்டை நாட்டில் இருக்கிற 22 திவ்ய தேசங்களில் இந்த சோளிங்கர் யோக நரசிம்மரோட ஆலயம் ரொம்பவே சிறப்புக்குரியதாக இருக்குது. ஏன்னா காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் இடையே இருக்குது இந்த திவ்ய தேசம். அதனாலேயே இந்த திவ்ய தேசத்தை பராங்குச்ச சோழன் 3ஆம் நூற்றாண்டில் இதை கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை சோழசிம்மபுரம்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சோளிங்கபுரமாக மாறிச்சு. அதுவே இப்போ மருவி சோளிங்கர்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு தேதிப்படி கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமை வாய்ந்தது இந்த கோவில். இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலோட தல வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அவதாரம் இந்த நரசிம்மர் அவதாரம். பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரோட அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர் ஆகிய சப்த ரிஷிகளும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்ர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சி அளிக்க வேண்டும்னு அவங்க நரசிம்மர் பெருமாளை வேண்டினாங்க. அதுக்காக அவங்க 7 பேரும் தவம் இருந்த தலம் தான் இந்த மலைக்கோயில். ஒரு காலத்தில் விஸ்வாமித்ர முனிவர் இந்த தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றாரு. அதுபோல் அவங்களுக்கும் நரசிம்மரோட தரிசனம் உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தலத்தை தேர்வு செஞ்சு இங்கே தவம் இருந்தாங்க. அவங்க தவத்தின்படி நரசிம்மரும் அவரோட கோபத்தை தணித்து யோக நிலையில், அதாவது கண்மூடிய நிலையில் இங்கே காட்சி கொடுத்துருக்காரு. அதே கோலத்தில் தான் இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து இங்கே வர பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. இவரோட இந்த வடிவத்தை சிலா வடிவம்னு இங்கே போற்றப்படுது. நரசிம்மரோட சேர்ந்து இங்கே இருக்கிற தாயார் அமிர்தவல்லியா இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரவங்க 24 நிமிடம் இருந்தாலே முக்தியை அடைவாங்க அப்படிங்கிறது இங்கே வர பக்தர்களால் நம்பப்படுது. அதனாலேயே இந்த கோயிலுக்கு கடிகாச்சலம் திருக்கடிகைங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பெருமாளுக்கு ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு வழிபாடு முறைகள் இருக்கும். சில கோவிலில் மொட்டை போடுவாங்க, சில கோவிலில் உண்டியல் நிறைய காணிக்கை செலுத்துவாங்க. ஆனால் சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்தவித வேண்டுதலும் செய்ய தேவையில்லை. ஒரு கல்லில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1300 படிகளை கொண்டது. அதை கடந்து வந்து மனசார பக்தர்கள் வேண்டினாலே பக்தர்கள் கேட்கும் வரத்தை உடனடியாக அவர் கொடுத்துருவாருங்கிறது பக்தர்களால் நம்பப்படுது. ஒரு ஐதீகமாகவும் இங்கே சொல்லப்படுது. இந்த கோயிலில் வந்து மனசார வேண்டிக்கிற பக்தர்களுக்கு இழந்த பொருளை திரும்ப கிடைக்கும், இழந்த பதவி திரும்ப கிடைக்கும்னு நம்பப்படுது. அதே போல் பில்லி சூனியம் ஏவல் தீராத வியாதியோடு இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த யோக நரசிம்மரை வழிபட்டா சீக்கிரம் குணமாகும் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. நடைபாதையாக ஏறுற பக்தர்கள் பார்த்திங்கன்னா சிறு சிறு கல்லை எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சும் வழிபடுறாங்க. அதனால புது வீடு கட்டுற யோகம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இவ்வளோ அம்சங்கள் நிறைஞ்ச கோயில் தான் இது. இந்த கோயிலுக்கே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டே இருந்து எனக்கே இப்போ தான் வந்து இந்த கோயிலுக்கு வர வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஸோ இந்த வியூலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். ரொம்பவே மேலே ஏற பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுற்றி இந்த மலையை சுற்றி இருக்கிற வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு, அதுவும் பெரிய பெரிய பாறைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா பின்வழியாக தான் அந்த கோயிலுக்குள்ளே வந்து என்டர் ஆவீங்க. ஸோ என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கட்டுகள்லாம் போகும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து குரங்குங்களோட சேட்டைகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அண்ட் லிஃப்ட்டும் கூட இருக்குது. இந்த படி கூட ஏற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் கூட இருக்குது. யோக நிலையில் இருக்கிற இந்த நரசிம்மர் ஆண்டில் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறக்கிறதா இங்கே இருக்கிற பக்தர்களால் நம்பப்படுது. அது ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்படுது. அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக வரும். அதுலேயும் வார கடைசியில் வெள்ளி சனி ஞாயிறில் கூட்டத்தோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு ரோப்கார் மூலியமாக வரவங்க பின்வழியாக வருவீங்க. வந்துட்டு இங்கே இருக்கிற நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரோப்கார் வழியாக தான் போயிடுவீங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு 24 நிமிடம் இந்த கோயிலில் உங்களோட நேரத்தை செலவழிச்சிட்டு அப்படியே முன்பக்கம் வந்து இந்த கோபுரத்தையும் வந்து தரிசனம் பண்ணிட்டும் போங்க. இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபாதையாக வர வழி. இங்கே மொத்தம் 1300 படிக்கட்டுகள் இருக்குது. படியேறி வரவங்க ரொம்பவே கவனமாக வரணும். ஏன்னா நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வழிப்பறி நிறையவே நடக்கும். வழிப்பறி பண்ணுறது வேற யாரும் இல்லை, இங்கே இருக்கிற ஆஞ்சநேய பிரியர்கள் தான். ஃபோனு தாங்க இருக்குது கையில்.
நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறினீங்கன்னா நான் அந்த ஓரம் போய் உட்காந்துக்குவேன். கரெக்டாக இங்கே வந்து நின்றுக்கிட்டீங்க, இப்படி உட்காந்துக்கிட்டீங்க இப்படி கரெக்டாக. நான் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறேன், கொஞ்சம் மேலே ஏறுங்க. கொஞ்சம் மேலே ஏறுங்க, கையில் ஒன்றுமே இல்லை. கால் வேற சுடுது, கொஞ்சம் தள்ளுங்க. முன்வழியாக படியேறி வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஒரு சூப்பரான வியூ தான் இது. மொத்த சோளிங்கர் ஊரும் நல்லா சூப்பராக தெரிகிற அளவுக்கு இந்த வியூ பார்த்தீங்கன்னா இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கோயிலில் வந்து குரங்குகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அடிவாரத்துலேருந்து வரும்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் அர்ச்சனைக்கு உரிய பழங்களோ இல்லை வேறு ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதை உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சு மறைச்சி கொண்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை பார்த்தா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து பிடுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே அழகழகாக குடும்பமாக உட்காந்துருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பயங்கர சேட்டையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளில் குச்சியும் கொடுப்பாங்க. அந்த குச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் மலை ஏறி வரப்போ அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற குரங்குகள்லாம் உங்கள் பக்கத்தில் வராமல் இருக்க நீங்கள் தரையை தட்டிகிட்டே போகலாம். ஆனால் அடிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. அவங்க பாட்டுக்கு ஓரமாக இருந்தாங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வந்தீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்கள் கையில் ஏதாவது கவரோ பாட்டிலோ ஏதாவது ஒரு பழமோ ஏதாவது பார்த்தாங்கன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டக்க வந்து பிடுங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரம் நீங்கள் தரையில் குச்சியில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போயிடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் கையில் இருந்த துளசி மாலையை வந்து பிடுங்கிறதுக்காக வந்தாங்க. பட் அவங்க பிடுங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம். அதை தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக உட்காந்து பிச்சு சாப்பிட்றாங்க பாருங்களேன். டார்கெட் பண்ணுது. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்கார் ஸ்டேஷனில் நம்மளுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ ரோப்கார் வரத்துக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வெயிட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இவங்க குரங்குகள்லாம் வந்து பண்ணுற சேட்டையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கோம். டேப்பை மூடிட்டு போங்க, தண்ணியை மட்டும் குடிக்கிறீங்க. தண்ணி வேஸ்ட் ஆகும். டேப்பை மூடு. ஸோ இந்த ரிட்டன் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கழுவிட்டு குடிங்க, இல்லைனா இங்கே தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து இவங்கெல்லாம் நல்லா வாயை வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே அழகாக அந்த டேப்பை திறந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது பார்க்கவே வந்து அழகாக இருந்தது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோயில் விட்டு இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கேயும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் காலையில் சீக்கிரமாக வந்து தரிசனம் முடிச்சுட்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் இதுக்கு அடுத்து 400 படிக்கட்டு உள்ள அந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரத்துக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோப்கார் ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் எடுத்தது. இறங்கும் போது இந்த வியூவை வந்து ரொம்பவே ரசித்து பார்த்துக்கிட்டே இறங்கிட்டு இருந்தோம். நரசிம்மரோட தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக லஞ்சு சாப்பிட போயிட்டோம். ஸோ இது 1 டே ட்ரிப்பு மாதிரி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்லேயே டிஃபன் அண்ட் லஞ்சு வந்து நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆந்திவேலி டிஃபன் சாப்பிட்டுட்டோம். ஸோ நரசிம்மரை தரிசனம் முடிச்சுட்டு வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் பார்க்க போன கோயில் தான் பார்த்தீங்கன்னா யோகா ஆஞ்சநேயர் திருக்கோயில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா யோகா நரசிம்மர் கோயிலுக்கு வந்து ஆப்போசிட்லேயே தான் இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த கோயில் ரொம்பவே ஒரு அழகான சின்ன மலையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும்.
இங்கேயும் படியேறப்ப பார்த்தீங்கன்னா குரங்குகளோட சேட்டைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேயும் அடிவாரத்தில் வந்து உங்களுக்கு குச்சியெல்லாம் இருக்கும். உங்களுக்கான அர்ச்சனை பையை வாங்கும் போது அந்த குச்சியும் உங்களுக்கு சும்மாவே கொடுப்பாங்க. அதையும் வாங்கி மேலே எடுத்துகிட்டு போங்க. இந்த கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தல வரலாறும் சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் 4 கரங்களோட இருக்கிறாரு. ஒரு கையில் சங்கு, மற்றொரு கையில் சக்கரம், மீத உள்ள 2 கையிலையும் ஜபமாலையோட காட்சி தராரு. இந்த சின்ன மலையில இருந்து பார்த்தா யோக ஆஞ்சநேயரோட கண்கள் நேராக பெரிய மலையில இருக்கிற யோக நரசிம்மரோட திருவடியை நோக்கி இருக்கிற மாதிரி இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. சப்தரிஷிகள் இந்த மலையில தவம் இருந்த போது அவர்களுக்கு காலன், யோகன் என்ற 2 பேரால 2 அரக்கர்களால இடையூறு ஏற்பட்டது. இதையடுத்து பெருமாள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை இந்த தலத்துக்கு வந்து சப்தரிஷிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு ஆணையிட்டார். பெருமாளோட ஆணையின்படி இங்கே வந்த ஆஞ்சநேயர் அந்த 2 அரக்கர்கள் கிட்ட போரிட்டாரு. ஆனால் அந்த அரக்கர்களை வந்து வெல்ல முடியல. அதனால பெருமாள் கிட்ட இருந்து சங்கு சக்கரத்தை வாங்கி அதை கொண்டு இந்த 2 அரக்கர்களையும் வந்து விரட்டி அடிச்சாரு. அதனால தான் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரோட கையில் ஒரு கையில் சங்கும் இன்னொரு கையில் வந்து சக்கரமும் இருக்கு. அந்த 2 அரக்கர்களையும் விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க தவம் இருந்த சப்த ரிஷிகளுக்கு பெருமாள் யோக நரசிம்ம வடிவில் வந்து காட்சியளித்தாரு. அந்த காட்சியை தான் ஆஞ்சநேயரும் கண்டு வணங்கினாரு. அப்போதான் நரசிம்மர் ஆஞ்சநேயரை பார்த்து, நீயும் இங்கு யோக நிலையில் என்னுடைய சங்கு சக்கரத்தை ஏந்தி இரு, என்னுடைய பக்தர்களின் குறையை போக்கி அவர்களுக்கு அருள் புரி அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னபடியே அவரோட மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குன்று மேல ஆஞ்சநேயரும் யோக நிலையில அருள்பாலித்து வருகிறார். இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளமும் இருக்கு. இங்கே வரவங்க இந்த குளத்துல பொறி இதெல்லாம் வாங்கி மீனுக்கு வந்து சாப்பாடாகவும் போடலாம். இந்த கோயிலில் இருந்தும் நரசிம்மரோட கோயிலோட வியூவை பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 5:45க்கெல்லாம் நடைய சாத்திடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிடணும். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து உங்களுக்கு ரோப்கார் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த 400 படிகளை ஏறி இறங்கி தான் வரணும். அதே சமயம் நரசிம்மரை தரிசிக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஐதீகம். ஸோ இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னோட இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இது போல் இன்னும் நிறையா பல வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.